இந்தியாவின் பிரபல ட்ரேடிங் நிறுவனமான ஜெரோதா இணை நிறுவனர் நிகில் காமத் உடன் நடந்த பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் பேசிய எலான் மஸ்க் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். அதே நேரம் இதற்கு முன்பு H-1B விசா திட்டத்தில் சிலர் முறைகேடு செய்ததாகவும் அதன் காரணமாகவே பாலிசிக்கள் கடுமையாக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அமெரிக்கர்களின் வேலைகளை வெளிநாட்டவர்கள் பறிப்பதாக சில வலதுசாரிகள் கருதுகிறார்கள். இதுகுறித்து பேசிய அவர், அது எவ்வளவு உண்மை என்று எனக்கு தெரியவில்லை. திறமையானவர்களுக்கு எப்போதுமே பற்றாக்குறை உள்ளது என்பதை என் நேரடி அனுபவத்தில் காண்கிறேன். சிக்கலான பணிகளை செய்ய போதுமான திறமையான ஆட்களை கண்டுபிடிப்பதில் சிரமப்படுகிறோம். எனவே திறமையான ஊழியர்கள் அதிகம் இருப்பது நல்லதுதான் என்றார். டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் XAI போன்ற பல நவீன நிறுவனங்களை எலான் மஸ்க் நடத்தி வருகிறார். உலகெங்கும் உள்ள மிகவும் திறமையானவர்களை தனது நிறுவனங்களில் பணியமர்த்துவதில் கவனம் செலுத்துவதாக எலான் மஸ்க் கூறினார். H-1B விசா திட்டத்தில் சில முறைகேடுகள் நடந்திருப்பது உண்மைதான் என்ற அவர், அதற்காக H-1B விசா திட்டத்தையே முழுமையாக நிறுத்த வேண்டிய அவசியமில்லை என்றும் அவர் கூறினார்.